உடல்நலக் குறைவால் தான் அவதியுற்ற போது தந்தையும் தாயும் உறுதுணையாக இருந்ததாக ஆனந்த் அம்பானி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நடைபெற்று வரக்கூடிய திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தின் போது பேசியவர் தன்னுடைய தாய்க்கு உணர்ச்சிபூர்வமான நன்றியை பதிவு செய்தார். Thank you, Mama, for all that you've done, Mama. That all this is created by my mother and no one else. And my mother has gone all out for the last 4 months. She's worked for, I think, 18-19 hours a day. And I'm extremely grateful to Mama and thank you so much. தனது வாழ்க்கை மலர் படுகைகளால் நிறைந்தது அல்ல என்றும் ஆனந்த் அம்பானி தெரிவித்தார். As many of you know, my life has not always been entirely a bed of roses. I've also experienced the pain of thorns. I've faced many health crises since childhood, but my father and mother have never let me feel that I've suffered. My father and mother have always stood by me. ஆனந்த் அம்பானியின் பேச்சை அவருடைய தந்தை முகேஷ் அம்பானி கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தார். Earthquakes and tsunami is going in my heart when I see. மத்திய அரசு தலையிட்ட பிறகு கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்ட சில இந்திய செயலிகள் மீண்டும் சேர்க்கப்பட்டன. கட்டண கட்டமைப்பிற்கு இணங்காத பல பிரபலமான செயலிகளை கூகுள் தங்களது பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கியது. பாரத் மேட்ரிமோனி, ஜீவன் ஷாதி, 99 ஏக்கர்ஸ், நாக்ரி, குக்கு எஃப்எம் உள்ளிட்ட 10 இந்திய செயல்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்டன. கூகுளின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த இந்திய இணையதளம் மற்றும் மொபைல் அசோசியேஷன் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது பிளே ஸ்டோரிலிருந்து செயலிகளை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு நீக்கப்பட்ட செயலிகளை உடனே சேர்க்க வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற நீக்கத்தை அனுமதிக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதையடுத்து நீக்கப்பட்ட செயலிகள் தற்போது மீண்டும் பிளே ஸ்டோரில் இடம்பெற்றுள்ளது. இதற்காக இப்படி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்களா? பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் சொன்ன அந்த வார்த்தை தான் அது. और हम लोगों के यहाँ भी बहुत सारा काम जो चल रहा है और आज तो मैं अभिनंदन करता हूँ. आज हम लोगों को बड़ी खुशी की बात है. इधर हम गायब हो गए थे, तभी हम फिर आपके साथ हैं. பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய நிதிஷ்குமார் இனி பிரதமர் நரேந்திர மோடியை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறியதுமே அரங்கம் அதிரும் அளவுக்கு அனைவரும் நகைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 21,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலை சந்திக்க துணிச்சலின்றி மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதாக சோனியா காந்தியை மறைமுகமாக சாடினார்.